இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 மிக முக்கியமான மாதமாக மார்ச் மாதம் கருதப்படுது. ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான கிரக மாற்றங்களும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்களும் கிரகணங்களும் நடக்குது. அதனால் இந்த மாதம் முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது. இந்த மாதம் பிறந்த ஸ்டார்டிங்லே கிரகணமானது நடந்தது. அதை தொடர்ந்து இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் இப்போ முக்கியமான கிரக பயிற்சி நடந்திருக்கு. அந்த கிரக பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி தாங்க. சனி பகவான் தான் பயிற்சி ஆயிருக்கிறாரு. அவருடைய பயிற்சினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி நடக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா தனுசு ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சனி பயிற்சி பலன் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி நினைச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் மாற்றுவார். கோபுரத்தில் இருக்கிறவங்கள குப்பைக்கு கொண்டு வருவார், குப்பையில் இருக்கிறவங்கள கோபுரத்துக்கு கொண்டு போவார். அந்த ஒரு பவர் சனிக்கிட்ட இருக்கு. அதனால சனி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கை கிரகமாகவே பார்க்கப்படுது. ஜோதிடத்து மேலே பெருசாக நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட சனி பயிற்சினாவே ஒரு விதமான பயம் வந்துடும். ஏன்னா சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு பவரானவர். 7.5 சனி காலத்தெல்லாம் ரொம்ப ஆட்டி படைச்சிருவார். அவரவர் எப்படி இருக்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்கவுங்களுக்கான பலனையே கொடுக்கக்கூடிய நீதிபதியாக திகழ்பவர் தான் சனி பகவான். அதனால் அவருடைய பயிற்சி ஒரு எச்சரிக்கையான பயிற்சியாகவே கருதப்படுது. இப்போ சனி பயிற்சி நடந்ததுனால உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சனி எங்கிருந்து எங்கு மாறி இருக்கிறாரு, அவருடைய அந்த ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படிங்கிற பொதுவான விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த சனி பயிற்சி பொதுவாகவே பொருளாதாரத்தில் தான் பயங்கரமான மாற்றங்களை கொண்டு வரப்போவதாக பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பொதுவாக சனி பயிற்சியை பற்றி இந்த வீடியோவில் முதல்ல ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு சனி பகவான் எப்போதுமே நன்மைகளை வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலாக இன்றளவு விளங்குகிறார். அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஈஸ்வரம் பெற்ற ஒரே ஒரு கிரகமாக சனி பகவான் விளங்குகிறார். அப்பேற்பட்ட சனி பகவான் தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடப்பு தமிழ் விஸ்வாச வருடம் மாசி 22ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை திருதியை திதியில சதம் நட்சத்திரத்துல பிரித்தி நித்திய நமயோகத்துல பத்திரை காரணத்துல காலை 8:31 மணி அளவில் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு சூப்பராக பயிற்சி அடைந்துட்டார். ஆக்சுவலி நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்திலே மந்தமான கதியாகவோ கர்ம வினைகளுடைய பல பலன்களை பாரபட்சமின்றி வழங்கக்கூடிய நீதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். அவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைய 2.5 ஆண்டுகள், அதாவது சுமார் 30 மாதங்கள் ஆகும். மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலன்களை அளித்தாலும் தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு அவர் எப்போதும் நன்மைகளை வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக விளங்குகிறார். அதனாலேயே சனி பயிற்சியில நிறைய புதிய புதிய மாற்றங்கள் உண்டாகுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும். மீனம் ராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி மோட்சம் ஐனசைன யோகம் மற்றும் ஆன்மீக பயணங்களை குறிக்கக்கூடிய இடமாகும். அங்கு சனி பகவான் அமர்வது உலக அளவில் மனிதர்களுடைய சுய விழிப்புணர்வுகளையும் தர்மத்தின் மீதான நம்பிக்கைகளையும் அதிகரிக்க செய்யும். ஆன்மீக மற்றும் ரகசியங்களுடைய இருப்பிடமான மீனத்துல சனி அமர்வதால் இனி அரசியல் மற்றும் அறிவியல்ல மறைவாக இருந்த பல புதிய உண்மைகள் வெளிச்சத்துக்கு சனி கொண்டு வர போறார் என்று சொல்லலாங்க. இந்த சனி பயிற்சி காரணமாக உலக பொருளாதாரத்துல நீங்க எதிர்பார்க்காத பல புதிய மாற்றங்கள் உருவாகும். அதுவும் மருத்துவத்துறையிலலாம் முன்னேற்றதும் இல்லாத அளவுக்கு பல புரட்சிகரமான முன்னேற்றங்கள் கூட ஏற்படும். ஆனால் நீர் ராசியான மீனத்தில் சனி அமர்றதுனால
இயற்கை சீற்றங்கள், கடல் சார்ந்த பகுதிகளில் எதிர்பாராத நிலவியல் மாற்றங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் நிலைச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் சனியினால இயற்கை சீற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் விழிப்புணர்வும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவசியம். அப்புறம் மருத்துவத்துறையில் புற்றுநோய் மற்றும் தொற்று நோய்களுக்கான புதிய மருந்துகள் கண்டறியப்படும். உலக பொருளாதாரம் 2026 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஒரு புதிய வேகமானது பெறும். இந்தியாவின் பெருமை உலக அரங்கில் கூட உயரும். மக்களிடையே ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரித்து தர்மஸ்தாபனங்கள் தோன்றும். நீர்நிலைகள் உள்ள பகுதிகளில் விபத்துக்கள், கடல் கொந்தளிப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் விழிப்புணர்வும் ரொம்ப அவசியம். இந்த சனிப்பயிற்சிக்குரிய பொது பரிகாரங்களாக ஆதரவற்ற முதியவர்களுக்கு உதவுவது, ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு உதவுவது, திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர் போன்ற சனீஸ்வர தலங்களுக்கு ஒரு முறை சென்று வருவது நல்லது. சனி பகவான் ஒருவருடைய கர்மாவின் பிரதிபலிப்பாக செயல்படுவார் என்பதால் தூய மனதோடு மற்றவர்களுக்கு பிரதிபலன் பாராம உதவி செய்வது சிறந்த பரிகாரமாகும். அதனால் தர்மம் மூலம் கர்மம் விலகும். அதை இந்த சனிப்பயிற்சியில மூல மந்திரமாக கொண்டு செயல்படுங்க. இதுதான் சனிப்பயிற்சியுடைய பொது. இந்த 12 ராசிக்காரங்களுக்குரிய சனிப்பயிற்சி பலன்களை நீங்க தெரிந்து கொள்ளும். அதுல தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்ப என்ன பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போறேன். தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. தனுசு ராசினியர்களே, இந்த சனிப்பயிற்சி சில பொறுப்புகளையும் சவால்களையும் ஒரு சேர கொண்டு வரப்போகுது. உங்க ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் இப்போது 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார். இது அர்த்தாஷ்டம சனி என்று அழைக்கப்படுகிறது. அஷ்டம சனி தரக்கூடிய பாதிப்புகள்ல பாதி அளவு இக்காலகட்டத்துல ஏற்படும் என்று சொல்லலாம். குறிப்பாக தாயாருடைய உடல் நலத்துல அதிக கவனம் தேவை. வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். சனி பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதி என்பதால் பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்புகள் இருக்காது. மாறாக சொத்து சேர்க்கை, தனவரவு ஆகியவை உண்டாகும். அதனால கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இதுல குடும்ப பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்துல சிறு குழப்பங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் தலை தூக்கலாம். பேச்சில நிதானம் மிக முக்கியம். தேவையற்ற வாக்குவாதங்கள் பகையை உருவாக்கும். பொருளாதார நிலை உயர்வு இருக்கும். சிலருக்கு புதிய வீடு, நிலம் வாங்கக்கூடிய யோகம் கைகூடுங்க. அப்புறம் பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் வாங்குவீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல மிகுந்த எச்சரிக்கை தேவை. ஜாமீன் கையெழுத்து போடுவதை கண்டிப்பா தவிருங்க. வீட்டு பராமரிப்புக்காக அதிக பணம் கூட இந்த சனிப்பயிற்சியில செலவாகலாம். அப்புறம் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்துல பணி சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பிற்கு மட்டுமே பலன் கிடைக்கும். குறுக்கு வழிகளை தவிர்க்கணும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிட மாற்றம் அல்லது வெளியூர் பயணம் உண்டாகும். தொழிலில் கூட புதிய முதலீடுகளை செய்யும் போது மூத்த குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனை கேட்பது நல்லது. வேலையில் கவன சிதறல் ஏற்படாமல் பார்த்து கொள்வது உங்கள் வளர்ச்சியை உறுதி செய்யும். வேலையில் இருப்பவர்களுக்கு தற்காலிகமாக வேலைபளு காரணமாக குடும்பத்தை பிரிய வேண்டிய சூழல் கூட ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அப்புறம் கலை கல்வியில் சொல்லப்பட்டிருக்கு. படிப்பில் மாணவர்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டியது இருக்குது. படிக்க மந்த நிலை ஏற்படாமல் இருக்க திட்டமிட்டு நேர மேலாண்மை அவசியம். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு போராட்டமான சூழல் இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். அப்புறம் கலைஞர்கள் கூட புதிய படைப்புகளை உருவாக்கும் போது காப்புரிமை போன்ற சட்ட விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழை விட பொருளாதார சம்பந்தமான சிக்கல்களை முக்கியமாக இருக்குங்கிறதுனால பார்த்துக்குங்க. இந்த சனிப்பயிற்சியில் சவால்கள் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். பரிகாரமாக தனுசு ராசினர் சனிக்கிழமையில அனுமன் வழிபாடு செய்வது அர்த்தாஷ்டம சனியின் வீரியத்தை குறைக்கும். இன்று வர சனிக்கிழமையில 48 எல் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. புளியோதர தானம் செய்யுங்க. ஆகியவெல்லாம் விசேஷம். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது, ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை கடைபிடிப்பது அவசியம். சனி மற்றும் வியாழக்கிழமை காகங்களுக்கு எள் கலந்த சாதம் வைப்பது மன அமைதி தரும். அரசு மர பிள்ளையாருக்கு மஞ்சள் நிற மலர் மாலை அணிவித்து விடுவது நன்மை தரும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா சனினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் குறையும். ஸோ தனுசு ராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ. கிடைச்ச ஐடியாக்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செயல்படுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.